வணக்க நண்பர்களே, உங்களை அன்போடு வரவேற்பது மேத் எடிஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நீங்கள் டூ வீலரில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்மெட் அணிந்திருந்தாலும் 2000 ரூபாய் அபராதம். புதிய போக்குவரத்து விதிகளை நோட் பண்ணுங்க மக்களே. ஹெல்மெட் அணியாவிட்டால் அபராதம் விதிப்பார்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஹெல்மெட் அணிந்திருந்தாலும் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப் போகிறார்கள். என்னங்க நியாயம் இதுன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, ஹெல்மெட்டை நம்ம சரியாக அணியலை, ஒழுங்காக லாக் பண்ணலை, இல்லை டேமேஜான ஹெல்மெட்டை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபைன் போடுவாங்களாம். போக்குவரத்து விதிமீறல்கள் இந்தியாவில் சர்வசாதாரணமாக இருந்த காரணத்தால் அபராதங்களை மத்திய அரசு 2019ஆம் ஆண்டே கடுமையாக்கியது. புதிய மோட்டார் வாகன சட்டத்தின்படி 46 வகையான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு அபராதம் பல மடங்கு உயர்த்தப்பட்டது. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட உயிர்காக்கும் வாகனங்களுக்கு வழிவிடாமல் செல்லுதல், அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், பைக் ரேஸில் ஈடுபடுதல் உள்ளிட்டவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. தலைக்கவசம் அணியாவிட்டால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த விதி கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவருக்கு மட்டுமின்றி பின்னால் அமர்ந்து செல்பவருக்கும் 10,000 அபராதம் வசூலிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. செல்போனில் பேசியபடி வாகனம் ஓட்டினால் 1000, இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் பயணித்தால் 1000, கார்களில் சீட் பெல்ட் அழியாமல் பயணிப்பவர்களுக்கு 1000 என அபராதம் விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதேபோல் அதிக எடை ஏற்றுவது, சிக்னலில் சிவப்புகளுக்கு ஒளிரும் போது நிற்காமல் செல்வது உள்ளிட்ட பல்வேறு வகையிலான விதிமீறல்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதிக்கிறார்கள். சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் அவரது பெற்றோர்களுக்கு 25,000 அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க. ஸோ பெற்றோர்களை கவனமாக இருங்க. போக்குவரத்து விதிமீறல்கள் கடுமையாக அமல்படுத்தப்பட்ட போதிலும் விதிமீறல் தொடர்கிறது. இந்நிலையில் ஹெல்மெட் அணிந்தாலும் சோதனையின் போது அவர்கள் சரியாக அணியவில்லை என்று தெரிந்தால் 2000 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் வசூலிக்க புதிய விதி சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாம். இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற போக்குவரத்து விதி அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஹெல்மெட் அணிய தவறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் வாகன ஓட்டுபவர் ஹெல்மெட் அணிந்திருந்தாலும் 2000 அபராதம் விதித்து இனி சலான் வழங்கப் போகிறார்கள். எதற்காக என்றால், ஹெல்மெட்டை பெல்ட்டுடன் சரியாக இணைத்துக் கொண்டு செல்லாவிட்டால் அல்லது பழுதடைந்த மோசமான ஹெல்மெட்டை அணிந்திருந்தால் அதற்கும் சேர்த்து 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் விதிக்கப் போகிறார்கள். பலர் ஹெல்மெட்டை பெயருக்கு அணிந்து செல்வதால் விபத்தை தடுக்க முடியவில்லை. ஹெல்மெட் அணிந்தும் சரியாக அணியாத காரணத்தால் இறக்கும் நிலை உள்ளது. எனவேதான் புதிய விதி கொண்டு வரப்பட்டுள்ளதாம். இந்த புதிய விதி சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதையும், வாகன ஓட்டிகள் முறையான ஹெல்மெட் அணிவதையும், போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவதையும் உறுதி செய்யும் என்கிறார்கள். ஹெல்மெட் அணியாவிட்டாலும் சரி, அணிந்து சரியாக அணியாவிட்டாலும் அபராதம் என்று சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் விபத்துகளின் போது ஏற்படும் காயங்களிலிருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்க முடியும் என்று மத்திய அரசு நம்புகிறதாம். மேலும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் விதிகளை மீறும் பெரிய வாகனங்களுக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுமாம். சாலைகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அதிக சுமை ஏற்றினால் டன்னுக்கு 2000 ரூபாய் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்கிறார்கள்.